வணக்கம். காரகர் ஜோதிடம், அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிழத்தை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அவருடைய ஜாதக பலன் இல்லை, இது சோதிடத்துக்கு உண்டான ஒரு ஆய்வு, ஆராய்ச்சி பலன், வார்த்தைகள் பலன், எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த வார்த்தைகள் ஜோதிடத்தில் ஜாதகம் பார்ப்பவர்கள் அந்த வார்த்தைகள் அந்தந்த இடத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக. அதனால் சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நெருப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 5, 6, 2 இதெல்லாம் கூட்டாக்கா 15. அதனுடைய விதி என்பது 6. நெருப்புக்கு விதியின் 6. 6ஆம் எழுத்து பலன் வருகின்றது. நெருப்பு 6ஆம் இடம் கடங்கார இடம், பில்லி சூன்யமான இடம், சத்ருவான இடம். அந்த இடத்தில் தான் நெருப்பு தோன்றுகிறது. நெருப்பு எரிகக்கூடிய இடம் 6ஆம் இடம். ஆனால் நெருப்பு கனிந்து கொண்டே இருக்கின்றது. ஒருத்தனுக்கு கடை வரணும்னாக்கா அந்த 6ஆம் இடத்துல கனிய ஆரம்பிச்சிடும். கனினா நெருப்பு கனிய ஆரம்பிச்சிடும். கனிய ஆரம்பித்து 10 கிட்ட தீ. இப்போ நெருப்பு கனிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த 6ஆம் இடத்துல. அவன் கடன் வாங்குறதுக்குள்ள அறிகுறிகள் அந்த 6ஆம் இடத்துல வருகின்றது. அடுத்ததாக புகழ். ஒருத்தனுக்கு புகழ் வருது அப்படின்னாக்கா முன்கூட்டியே தெரிஞ்சு போகும். ஆனால் இளமையில் அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 6ஆம் இடத்துல சுபக்கிரகமாக இருந்தாலும் இளமையில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். முதுமையும் நல்லா இருப்பாங்க. அந்த புகழ் 6ஆம் இடத்து பலனாக வருகின்றது. புகழுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 1, 3 இதெல்லாம் கூட்டாக்க 6. ஆனாலும் அந்த புகழ் 6ஆம் எழுத்து பலன். நெருப்பு 6ஆம் இடம் என்பது போல புகழ் 6ஆம் இடம். அடுத்ததாக தேரை. தேரை என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 7 இதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. தேரைக்கு 6ஆம் எழுத்து பலன். 6ஆம் இடத்தில் தேரை வாழ்கிறது. அதனால் 6ஆம் இடம் என்பது ஒரு வெறிய சாணம். அந்த இடத்துல தேரை கொஞ்சம் இருக்குது. அப்போ பாவக்கிரகங்களை அவனை ஆட்டி வச்சு படைச்சிக்கிட்டே இருக்குனாக்கா அவனுக்கு 6ஆம் இடத்து பலன் தான். அந்த 6ஆம் மாதிரி எங்கேயும் மறைவு சனத்தில் இருக்கலாம், வெறிய சனத்தில் இருக்கலாம். அல்லது அந்த வீட்டுக்குரியவர்கள் 3 6ஆம் இடத்துல இருந்து விட்டால் அவர்களுக்கு தேரன்னு கூட பேர் வாங்குவாங்க. ஆனால் புகழும் அதான். அடுத்ததாக வண்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்து உண்டான 5, 3, 7 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் வண்டுகள் பறக்கின்றது. 6ஆம் இடத்தில் வண்டுகள் பறப்பதால் அந்த இடத்துல என்ன பூஞ்செடி மரங்காடுகளாக இருக்குது பார்ப்போம் ஒவ்வொரு இடத்தையும். அதனால் வண்டு 6ஆம் இடம். 6ஆம் இடத்திலே வண்டுகள் பறப்பதால் அது 6ஆம் இடம். சத்துரு சாணம். வண்டு கழித்தாலும் அது சத்துரு தான். மனிதன் அடிக்கப்பட்டாலும் சத்துரு தான். ஆனாலும் 6ஆம் இடத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக மீனுக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குள்ள எழுது 9, 6 அதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. 6ஆம் இடத்து பலன். 6ஆம் இடத்தில் மீன் வாழ்கிறது. மீனே 6ஆம் இடத்தில் வாழ்கிறது. அடுத்ததாக நிறத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எழுது 9, 8, 7 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ நிறம் 6. நிறத்துக்கு 6ஆம் இடத்து பலன் வருகின்றது. 6ஆம் இடத்துல தான் நிறங்கள்லாம் வாழ்கிறது. 6 விதமான நிறம்லாம் அந்த வீட்டில் இருக்குது. ஆனாலும் அடுத்ததாக ஆன்மீகத்தை 5 எழுத்துக்கள் 8, 6, 2, 1, 7 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ ஆன்மீகம் 6ஆம் இடத்து பலன். ஆன்மீகம் வளரணும் அப்படின்னாக்கா ஆன்மீகம் உள்ளவங்களுக்கு 6ஆம் இடத்து பலன். 6ஆம் திசை நல்ல இடத்துல இருந்தால் தான் பலன் தரும். அதனால் அடுத்ததாக நடிகருக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உள்ள எண்ணிலும் 8, 6, 1, 9 எல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. நடிகருக்கு 6ஆம் எழுத்து. 6ஆம் அதிபதி தான் நடிகர் ஆக்குறது. அதனால தான் புகழ் அந்த வீட்டில் வருது. நடிகர்கள் புகழுடன் வாழ வேண்டும் என்பது 6ஆம் இடம் தான். ஆனால் 6ஆம் இடத்தில் பலன் இருப்பதனால நடிகர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் 6ஆம் இடம். 6ஆம் இடத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக செய்வினை பாருங்கள். 6ஆம் இடத்துலேருந்து ரோணசானா கடங்கார சானா அந்த வீட்டில் தான் செய்வினை வருது. செய்வினைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்து உண்டான எண்களிடம் 6, 8, 6, 4 எல்லாம் கூட்ட 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ செய்வினைக்கு 6ஆம் இடத்து பலன் வருகின்றது. அடுத்ததாக
தலைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 7, 8 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ தலைக்கு வந்து 6ஆம் எழுத்து பலன். தலையை சுமந்துக்கிட்டு வர்றதே 6ஆம் இடம் தான். தலைக்கு வந்து விதி தலையில் எழுதுறதே 6ஆம் எழுத்து பலன் தான், 6ஆம் இடம் தான். ஆனால் தலை. அடுத்தது சுரம். சுரம் 3 எழுத்து. அந்த 3 எழுத்து உண்டான 5, 3, 7 எல்லாம் கூட்டா 15. அதோடைய விதி என்பது 6. சுரம். ஜுரத்துக்கு வந்து 6ஆம் இடம். அப்போ ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா, தலை வலிக்குது, ஜுரம் வலிக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து 6ஆம் இடம் தான் அது ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு நல்ல பலன். எப்படி எந்தெந்த வார்த்தைகளை வைத்து எந்தெந்த சாணத்துக்கு சொல்லப்பட்டு வருகிறார்கள் என்பதை இந்த எண்கிற மூலம் நான் ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகிறேன். இது தனிப்பட்ட முறையில் தான் இது பொதுவானது. அதனால் இது வார்த்தை அடிப்படை ஜாதக பலன். முன்னொரு உருவாக்கியுள்ளார்கள். அவங்க உருவாக்குனாங்களா, கிரகப்படி ஆராய்ச்சி செய்து சொன்னாங்களா, அது எனக்கு தெரியாது. நான் உருவாக்கப்பட்ட எண்கிற பிரகாரம் வார்த்தை அப்படி ஜாதக பலன் சரியாக அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.